ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட். நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நிறையா பேர் எனக்காக வேண்டியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சீக்கிரமாகவே க்யூர் ஆகிட்டேன். ஓகே, ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச். நிறையா பேர் நல்ல கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. நான் பார்க்கவும் ரொம்ப ஹாப்பி. அண்டு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, அந்த டிமார்ட் காலனியோட செகண்ட் பார்ட் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். பட் நான் அப்லோட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு அவ்வளோவா கமெண்ட் வரல. ஓகேவா? நான் கொஞ்சம் பொறுமையாகவே நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நான் அதை ரெக்கார்டும் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? அது வரையும் நீங்கள் இந்த பார்ட்ஸ்லாம் பார்த்துட்ருங்க. இது நான் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இந்த ஒன் ஷாட்டோட நேம் ஸ்கூல் லவ். ஓகேவா? டைரக்டாக நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஜேகேயோட இன்ட்ரோ பார்த்துடலாமா? ஜேகே சீனியர் 12th படிக்கிறாரு. இப்போ ஜேகே ஒரு மாதிரி டாப்பர்ரா, ஆனால் ஷை டைப்பு, கொஞ்சம் நர்வஸ் டைப்பு. ஓகேவா? இவருக்கு கோவப்பட தெரியாது, எதுவும் பண்ண தெரியாது. ஸோ ஓகேவா, நம்ம அப்படியே டேவோட இன்ட்ரோவை பார்த்துடலாம். இப்போ டேவோட இன்ட்ரோடா. டே அதே ஸ்கூலில் தான் படிக்கிறாரு, பட் 11th. இவரோட கேரக்டர் எப்படின்னா, ஒரு மாதிரி இன்னசென்ட்டு, அப்புறம் இன்ட்ரோவெண்ட்டா, அவ்வளோவா யார்கிட்டையுமே பேச்சு வச்சுக்க மாட்டார். அவர் வருவார், படிப்பார். ஜேகே மாதிரி அவ்வளோ டாப்பர்லாம் கிடையாது. ஒரு மாதிரி மிடிலாக தான் படிப்பார், ஆனால் பாஸ் ஆகிடுவார். ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ 2 பேரோட இன்ட்ரோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் தான் காமிக்கிறோம். நம்ம ஜேகே தான் ஹெட்செட் மாட்டிட்டு அப்படியே கூலாக நடந்து வந்துட்டுருக்காரு. கிளாஸே திரும்பி பார்க்குற அளவுக்கு கிரவுண்டில் தான் நடந்து வந்துட்டுருக்குது. வெளியே கிளாஸ்லாம் இருக்கும்ல, ஸோ எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே எட்டி பார்க்குறாங்க. ஜங்குக்கு மயங்காத ஆளே கிடையாது. அவ்வளோ ப்ரொபோசல் வரும், ஆனால் ஜங்குக்கு எதுக்குமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நான் சொன்ன மாதிரி ஜங்குக்கு ஷை டைப்பு. ஸோ அவர் எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். ஸோ அப்படியே போயிடுவார். எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் அவர். ஸோ இப்படி தான் நம்ம ஜங்குக்கோட லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம டே சைட் போயிடலாம். டே என்ன பண்ணிகிட்ருக்காரு, கிளாஸ் ரூமில் உட்காந்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ கிளாஸஸ் போயிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக ஜேகேவும் அந்த கிளாஸ் ரூமை தாண்டி தான் போகிறாரு. ஜேகே டேவை பார்க்கல, ஆனால் டே ஜேகே ஒரு தாட்டி பார்த்துட்டு அப்புறம் திரும்பிட்டார். ஸோ ஜேகேவும் கிளாஸுக்கு போயிட்டு கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணிட்டோம். ஸோ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ லன்ச் டைம் தான். எல்லாருமே கேன்டீனில் உட்காந்துருக்காங்க. ஜேகேவும் ஹெட்செட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரா. ஸோ டேவும் வராரு. டே ஒரு பெஞ்சில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ ஜேகேவும் டேவை பார்க்கல, டேவும் ஜேகேவை பார்க்கல. ஸோ 2 பேருமே பார்க்கல. ஸோ அப்படி கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் டைம். ஈவினிங்லாம் ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, நோட்ஸ் எடுத்துகிட்டு வாட்டர் பாட்டிலில் தண்ணி தீர்ந்துடுச்சு. ஸோ ஜேகேவும் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு தண்ணி பிடிக்க போயிட்டாரு. ஸோ தண்ணி பிடிச்சிட்டு கரெக்டாக திரும்பி நடக்கும்போது டேவை இடிச்சிட்டாருடா. ஸோ டே கையில் புக்ஸ் வச்சுருப்பார். அதை அப்படியே கீழே விழுந்துடுச்சு. ஜேகேவும் பார்த்துட்டு ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்ஸ்லாம் எடுத்து டே கையில் கொடுத்துட்டா. ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே போயிட்டாருடா. டேவும் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஸோ கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் இதே போல் தான் நடக்குது. ஜேகே கிளாஸில் நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே எக்ஸாம்ஸு அப்படி இப்படின்னு போகுதுடா ஃபுல்லாக. இப்போ டே என்ன நடக்குதுன்னா, கேன்டீனில் 2 பேருமே உட்காந்து தனித்தனியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இப்போ வாலண்ட்ரியாக டேவே போகிறாரு ஜேகே கிட்ட. நான் இங்கே உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்னு டே கேட்குறாரு. ஜேகேவும் சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க.
2 பேருமே எதுவுமே பேசலை, எதுவுமே பண்ணலை. பட் என்ன நடக்குதுன்னா, ஐ கான்டாக்ட் போயிட்டுருக்குடா. 2 பேத்துக்கும் சரியான ஐ கான்டாக்ட் போயிட்டு இருக்கு. பட் 2 பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ டே வந்து "உங்கள் பேர் என்ன?" அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஜேகே லைட்டாக வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, அது அது வந்து என் பேர் ஜங்குக், ஜேகேன்னு சொல்லுவாங்க அப்படின்னு வந்து ஜேகே வந்து அவரை சொல்கிறாரு. அது ஜேகேவும் கேட்குறாரு, "உன் பேர் என்ன?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, என் பேர் வந்து டே" அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இப்போ வந்து ஜேகேவும் டேவும் ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டாங்கடா. இப்போ 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ஈவினிங் டைம் தான். ஈவினிங் வந்து ப்ளே கிரவுண்டில் எல்லாருமே விளையாண்டுட்ருக்காங்க. டேவும் விளையாடுறாரு, ஜேகேவும் விளையாண்டுட்ருக்காங்க. ஸோ 2 பேருமே விளையாண்டு முடிச்சுட்டு அப்படியே களைச்சி போய் உட்காந்துருக்காங்க. டே வந்து "இந்த ஜேகே தண்ணி குடி" அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாரு. ஜேகேவும் வந்து இந்த தண்ணியை வந்து குடிச்சிட்ருக்காரா. இப்போ வந்து அந்த வாட்டர் பாட்டிலை ஜேகே வந்து டே கிட்ட கொடுக்குறாரு. டேவும் தண்ணி குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டாரு. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அது என்ன ஃபீலுன்னே ஜேகேக்கு வந்து சுத்தமாக புரியல. ஸோ கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வெயிட் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் வந்து மந்த்ஸு போகுதுடா. ஸோ ஒன் டே என்ன நடக்குதுன்னா, ஒரு மாதிரி ஸ்கூலோட பால்கனி சைடுன்னு சொல்லுவோம்டா. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க. அந்த சைடில் வந்து ஜேகே வந்து ஒரு மாதிரி ஷை ஆகிட்டே அப்படியே பாக்கெட்டில் ஏதோ வந்து ஒரு லெட்டர் மாதிரி இருக்குடா. ஸோ அந்த லெட்டரை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை கசக்கிக்கிட்டே இருக்கார். ஒன்றும் அவருக்கு சுத்தமாக என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே புரியல. அப்படியே வந்து போகிறாரு. ஒவ்வொரு ஆளையும் இடிச்சு இடிச்சு தான் போகிறாரு. அவருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. சீக்ஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது அவருக்கு. ஐயோ! என்ன பண்ணுறது அப்படின்னு தெரில. ஸோ அவரும் வந்து அப்படியே திக்கி திணறி டே கிட்ட போய் நின்ட்டாரு. 2 பேருமே ஆப்போசிட் சைடில் தான் நிற்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான்டா. கொஞ்சமாக தான் டிஸ்டன்ஸ். ஸோ 2 பேருமே அப்படியே கண்ணுக்கு கண்ணு பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வந்து கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு பாக்கெட்லேயே அந்த பேப்பரை வந்து வச்சுருக்காருடா. அப்படியே திக்கி திணறி அப்படியே கொடுக்குறாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. டேவும் இது என்னது அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜேகே வந்து அது லவ் லெட்ரு அப்படின்னு வந்து திக்கி திணறி சொல்லிகிட்ருக்காரு ஜேகே. டே வந்து ஷாக்கு, சரியான ஷாக்கு. ஆனால் டேக்கும் வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்தது. ஆமாம், லவ் பண்ணுறோமா நம்மளும் அப்படின்னு வந்து டேவும் யோசிக்கிறாரு. ஸோ 2 பேருமே ஒரு மாதிரி ஆக்வர்டான ஃபீல் தான்டா போயிட்டுருக்கு அங்கே. டேவும் அந்த லெட்டரை வாங்கிட்டு சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை லைட்டாக இடிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு மாதிரி எம்பாரசிங்காக போயிடுச்சு தான் இந்த டேவே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே வந்து 2 பேருமே பார்க்க முடியல. 2 பேர்த்தாலையும் சுத்தமாக பார்க்க முடியல. அவங்கவுங்க பாட்டுக்கு அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஜேகேவும் என்ன சொல்லுவான் ஏது சொல்லுவான் அப்படின்னு வந்து தெரியல. அப்படியே பயத்துலேயே உட்காந்துருக்காரு. ஐயோ! என்ன சொல்ல போகிறானே தெரியலையே அப்படின்னு. இப்படியே வந்து கொஞ்சம் வந்து டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் வெயிட் பண்ணுறாரு. டே வந்து பதில் சொல்லுவான் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணுறாரு. டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. இப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா ரொம்ப யோசிக்கிறாரு. ஸோ ஒன் ஃபைன் டே டேவும் வந்து வராரு. ஜேகேவும் அங்கே தான் நிற்கிறாரு. அதே பால்கனி சைட் தான். ஸோ டேவும் ஓகே நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து டே வந்து ஜேகே கிட்ட சொல்லுவாங்க. ஜேகே வந்து அப்படியே ஷையாக ஃபீல் ஆகுறாரு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஒரு மாதிரி ஃபீலிங்காக போயிட்டுருக்குடா. ஸோ இப்படி கொஞ்சம் வந்து அப்படியே டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகேவும் வந்து ஸ்கூலிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போய் சேர்ந்துட்டாரு. ஸோ டே வந்து 12th போயிட்டாரு. ஸோ ஜேகேவும் டேவும் இப்போ வந்து பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்காங்க. டேக்கும் ஒரு மாதிரி இருக்குது, ஜேகேக்கும் ஒரு மாதிரி இருக்குது. என்னடா அப்படின்னு.
இப்படியே கொஞ்சம் வந்து மந்த்ஸ் போகுதுடா. ஸோ டேக்கு வந்து இப்போ பப்ளிக். ஜேகே வந்து ஃபஸ்ட் இயர் வந்து முடிக்க போகிறாரு. இப்போ டே சைடு என்னன்னா, டே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு பப்ளிக் எக்ஸாமில். ஸோ டே வந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு 12th பப்ளிக்குக்கு. ஸோ ஒன் டே கால் வருது. நான் தான் ஜேகே அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ். டேக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா ரொம்ப மந்த்ஸ் கழிச்சு ஜேகேவோட வாய்ஸ் வந்து டே வந்து கேட்குறாரு. டே வந்து ஒரு மாதிரி ஸ்மைலி வாய்ஸில் சொல்லு ஜேகே, ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப மந்த் ஆச்சு, என்ன பண்ணுற, காலேஜ் எப்படி போகுது அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து கொஞ்சம் டரரா, நீ யாரையும் லவ் பண்ணல அப்படின்னு வந்து கேட்குறாரு. டேவா, இல்லை நான் வந்து உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணுறேன், வேறு யாரையும் நான் லவ் பண்ணல அப்படின்னு வந்து டே வந்து சொல்கிறாரு. ஜேகே அதுக்கு நான் எப்படி நம்புறது அப்படின்னு வந்து கேட்குறாரு. டேக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன இப்படி கேட்குறான் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. ஏன் இப்படி ஜேகே வந்து மாறிட்டானா அப்படின்னு. ஸோ அந்த டே அப்படியே வந்து ஸ்கிப் ஆகுது. டேக்கு சுத்தமாக வந்து மைண்டே இல்லை. பப்ளிக் எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு. ஸோ ஜேகே வந்து இப்படி பேசினது டேவால் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிட்டாரு. சுத்தமாக வந்து கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் வந்து படிப்பை வந்து கோட்டை விட்டுட்டுருக்காரு. ஸோ டேவோட அப்பா அம்மா இதை பார்த்துட்டு, டே உனக்கு என்ன ஆச்சு டே, நல்லா தானே படிச்சுக்கிட்டு இருந்த, அட்லீஸ்ட் பாஸ் ஆவாச்சு செஞ்சியே, நீ இப்போ ஏன் பாஸ் ஆக மாட்டேங்கிற அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டேவும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சரி ஜேகே ஏதாச்சும் கோவத்தில் வந்து பேசியிருப்பான் அப்படின்னு வந்து டே வந்து நினச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து ஸ்டடீஸில் வந்து இன்வால்வ் ஆகிட்டாரு. ஸோ இப்படியே வந்து பப்ளிக் எக்ஸாம் வந்து ஒரு 3 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னொரு டே தான் அது, இன்னொரு டே. ஸோ இந்த டேயில் அகெயின் ஒரு கால், நான் தான் ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டே வந்து லைட்டாக பயந்துட்டு சொல்லு ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஜேகே வந்து நீ யாரையும் லவ் பண்ணலை அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஜேகே நான் வந்து உன்கிட்ட ஒன்று கேட்கட்டா, நான் வந்து சொல்லிட்டேன், நான் வந்து உன்னை மட்டும் தான் லவ் பண்ணுவேன், உன்னை மட்டும் தான் வந்து மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், நீ எதுக்கு மறுபடியும் வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு வந்து டே வந்து ஒரு மாதிரி லைட்டாக கோவத்தோடு சொல்கிறாரு. ஜேகே அதுக்கு இங்கே பாரு, ஒழுங்காக நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொன்னால் போதும், நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து ஜேகே ஒரு மாதிரி ஹார்ஸாக வந்து கேட்குறாரு டே கிட்ட. டேவும் இல்லை ஜேகே, நான் வந்து உன்னைய மட்டும் தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து டேவும் சொல்கிறாரு. ஸோ இப்படியே வந்து அந்த டே வந்து ஸ்கிப் ஆகுது. ஸோ டேவும் பப்ளிக் எக்ஸாம் வந்து முடிச்சிட்டாரு. ஜேகே ஃபஸ்ட் இயர் முடிச்சுட்டு செகண்ட் இயர் வந்து போக போகிறாரு. ஸோ இப்போ டேவும் வந்து ஒரு காலேஜில் வந்து சேர்ந்துட்டாரு. பட் ஒரு மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்டா. அவரோட வீட்டுக்கும் அவரோட காலேஜுக்கும் லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அவர் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹாஸ்டல் இருக்கும்டா. ஸோ ஹாஸ்டலில் வந்து ஸ்டே பண்ணி படிச்சுட்ருக்காரு. ஸோ ஒரு லாங் கேப். என்ன ஆச்சுன்னா ஜேகேவும் பேசலை, டேவும் பேசலை, ஜேகேவும் கால் பண்ணல, டேவும் கால் பண்ணல. ஸோ இப்படியே கொஞ்சம் டேஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஜேகேவும் இப்போ செகண்ட் இயர், டே இப்போ ஃபர்ஸ்ட் இயர். ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட் காலேஜ். இப்போ என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட் இயர் தானே. ஸோ அங்கே வந்து ஃப்ரெஷர்ஸ் டே வந்து வச்சிட்ருக்காங்க. இப்போ கரெக்டாக அங்கே வந்து ஜேகே வந்து வராரு. டே இதை பார்த்துட்டு ஷாக்கு. ஏன்னா ஜேகேயோட யூனிவர்சிட்டி வேறு, டேயோட யூனிவர்சிட்டி வேறு. ஸோ 2 பேரோட யூனிவர்சிட்டி வேறு வேறு சிட்டி சைடில் இருக்குது. ஸோ ஜேகே வந்து எப்படி இங்கே வந்திருப்பான் அப்படின்னு வந்து டேக்கு சுத்தமாகவே புரியல. ஸோ ஜேகேவை பார்த்துட்டு ஜேகே அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜேகே வந்து தரன்னு இழுத்துட்டு ஒரு கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கும், ஓகேவா. அந்த கிளாஸ் ரூமில் வந்து இழுத்துட்டு கொண்டு போயிட்டு செவுத்தில் லாக் பண்ணிட்டு, நீ என்னை லவ் பண்ணுறியா சொல்லுடே, சொல்லுடே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஹார்ஷாக வந்து கேட்டுட்ருக்காரு. டேவும் அது ஆமாம் ஜேகே, நான் உன்னை லவ் தான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஜேகே வந்து விடாமல் கேட்குறாரு, நீ வந்து என்னை லவ் பண்ணுறியா சொல்லுன்னு கேட்குறாரு. ஒரு மாதிரி அப்படியே மென்டல் டார்ச்சர் பண்ணுறாரு டேவை. டேவும் சமயத்தில் வந்து முடியாமல், இல்லை ஜேகே, நான் வந்து உன்னை லவ் பண்ணல அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. ஒரு
கோவத்தில் ஒரு வேகத்தில் வந்து சொல்லிட்டாரு. ஜேகே வந்து அப்படியே டேவை வந்து லாக் பண்ணிட்டு, என்ன சொல்கிற, நீ என்னை லவ் பண்ணுறதானே சொல்லு சொல்லு டே சொல்லு 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 அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிட்டேன் சொல்லு. ஒரு மாதிரி டேவை வந்து ஒரு மாதிரி மென்டல் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஜேகேவும் விடாமல் கேட்குறாரு, சொல்லிட்டே சொல்கிறியா இல்லை என்னன்ற, நீ லவ் பண்ணுறியா இல்லையா, நீ என்னை லவ் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், சொல்லிட்டே சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. டேவும் இல்லை ஜேகே நான் வந்து உன்னை லவ் பண்ணல அப்படின்னு வந்து ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, அழுத்தமாக சொல்லிட்டாரு. ஜேகேவும் ஒரு மாதிரி ரொம்ப ஹைப் டென்ஷன் ஆகிட்டு, என்ன என்னை லவ் பண்ணலையா அப்படின்னு வந்து ஒரு மாதிரி ஹைப்பாக கேட்குறாரு. ரொம்ப ஆங்க்ரி வாய்ஸில் என்ன லவ் பண்ணலையா நீ அப்படின்னு வந்து கேட்குறாரு. டேவ் வந்து அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டாரு. ஏன்னா அப்போ இருந்த ஜேகே வேறு, இப்போ இருக்க ஜேகே ரொம்ப வித்தியாசமாக இருக்கார். ஸோ டேவால் ஒரு மாதிரி தாங்க முடியல. அப்படியே நினச்சி பார்க்குறாரு ஃபுல்லாக ஸ்கூல் டேஸில் என்னாச்சு அப்படின்னு. அங்கே ஃபுல்லாக லவ் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தாங்கடா. அவர் 12th இவர் 11th. ஸோ அவ்வளோ ஜாலியாக ஒரு மாதிரி லவ்லி டவ்லி கப்புள்ஸாக தான்டா இருந்தாங்க. ஸோ இப்படி வந்து மாறி நிற்கவும் டேவுக்கு சுத்தமாக முடியல. இது என்னோட ஜேகே தானா அப்படின்னு டேக்கே ரொம்ப பெரிய சந்தேகம். டேவும் ஜேகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு, சொல்லிட்டே சொல்லு, நீ லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு வந்து ஜேகே மறுபடியும் கேட்குறாரு. டேவும் இல்லை ஜேகே நான் வந்து லவ் பண்ணலை சரியா, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு டேவ் வந்து விட்டுட்டு போயிட்டுருக்கும்போது ஜேகே வந்து கையை டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு, என்ன சொல்கிற டே சொல்லு, என்ன சொல்கிற நீ, லவ் பண்ணோம் 2 வருஷம் டே புரிஞ்சுக்கோ, 2 years லவ். அவங்க டே வந்து அதை கேட்டுட்டு 2 years என்ன பண்ண, லவ் பண்ணோம் லவ்லியாக தான் இருந்தோம், நீ என்ன பண்ண சொல்லு ஜேகே சொல்லு அப்படின்னு வந்து டேவும் கேட்குறாரு. ஜேகேவும் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து ஜேகேவும் கேட்குற. டேவும் அதுக்கு இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு வந்து டே வந்து கேட்கவும் ஜேகே அப்போ தான் ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகிறாரு. பட் அவ்வளோ சீக்கிரமாக ரியலைஸ் ஆக மாட்டார்ல. ஸோ என்ன பண்ண சொல்லு அப்படின்னு வந்து ஜேகே வந்து டேக்கிட்ட வந்து கேட்டுட்ருக்காரு. ஒரு மாதிரி ஃபைட்டிங்காக போயிட்டுருக்கு. நடுவில் ஒரு பையன் வந்து பிரித்து விட்றான். அந்த பையன் பேர் மேக்ஸ். ஓகேவா, அந்த பையன் யாருன்னா டேவோட ஃப்ரெண்டு. மேக்ஸ் வந்து பிரித்து விட்டு என்ன நடக்குதுங்க வந்து மேக்ஸ் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஜேகே வந்து நீ யார் அப்படின்னு வந்து கேட்குறாரு. நான் டேவோட ஃப்ரெண்டு, என் பேர் மேக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜேகே வந்து நீ என்ன அவனை லவ் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்டார். ஜேகே வந்து கேட்டார். மேக்ஸ் வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக முழிக்கிறாரு. மேக்ஸ் வந்து அப்படி டே கிட்ட திரும்பிட்டு, டே இது யார் அப்படின்னு வந்து கேட்கவும், என்னோட லவர் தான் அப்படின்னு வந்து டே வந்து சொல்கிறாரு. ஓ லவ்வர்ஸா, சரி டே, நீ கிளாஸ் மேம் வந்து உன்னை கூப்பிட்டாங்க, நீ வந்து சீக்கிரம் போவியா அப்படின்னு சொல்லவும், சரி மேக்ஸ் நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் வந்து அங்கேருந்து போயிட்டாரு. ஜேகே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. யார் அது அப்படின்னு வந்து கேட்குறாரு. தெளிவாக தானே சொல்லிட்டு போனான், அவன் என்னோடய ஃப்ரெண்டு, அவன் பேர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜேகேக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீ வந்து என்னைய லவ் பண்ண மாட்டா, அவனை போய் லவ் பண்ண போகிறா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஜேகே புரிஞ்சுக்கோ, லவ் வேறு ஃப்ரெண்ட்ஷிப் வேறு அப்படின்னு வந்து டேவும் ஒரு மாதிரி ஹார்ஸாக தாண்டா கேட்டுட்ருக்காரு. 2 பேத்துக்குமே ஒரு மாதிரி ஃபைட்டிங் போயிட்டுருக்கு. அட் லாஸ்ட் வந்து ஓ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து போயிட்டாரு. ஜேகே வந்து டேவை வந்து தடுத்து நிறுத்த பார்க்குறாரு. டே போகாத, நில்லுட்டே அப்படின்னு வந்து அப்படியே கத்திகிட்டே போகிறாரு. அந்த காலேஜே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஜேகே வந்து அப்படி கத்துறாரு. டே நில்லு அப்படின்னு வந்து ஜேகே வந்து கத்திகிட்டே போயிட்டே இருக்காரு. டேவும் நிற்கிற மாதிரி தரல. ஸோ டேவும் அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போயிட்டாரு. ஜேகே ஷட் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனில் வந்து அந்த காலேஜை விட்டு போயிட்டாரு. ஸோ டே வந்து ஒரு மாதிரி அழுகுறாரு. நம்ம ஜேகேவா இது இப்படி மாறிட்டானே,
நம்ம லவ் பண்ண ஜேகேவா அப்படின்னு வந்து வந்து ரொம்ப அழுகுறாரு. மேக்ஸ் வந்து பார்க்குறாரு. பக்கத்து சீட்டு தான் மேக்ஸு. ஸோ மேக்ஸும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை விடு சரியாயிரும் அப்படின்னு வந்து ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நான் இதை 1 ஷாட்னு சொல்லியிருப்பேன். சாரி, இது 1/3 ஷாட், 4 ஷாட் தெரியல. ஸோ போகிற வரையும் போவோம்டா. அண்டு டிமார்ட் காலனியோட பார்ட் 2 ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பட் டியூரேஷன் கம்மி, 14 சம்திங் தாண்டா டியூரேஷன் வந்துச்சு. ஓகேவா, நான் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு பாட்டுக்கு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஓகேவா, பார்த்துட்டு நான் வந்து போடுறேன். நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. ஓகேவா, பாய் பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.